கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கீற்றுவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய 1913ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த வெல்லிங்டன் பிரபு காலத்திலே கட்டமைக்கப்பட்ட இந்த பொதுப்பணித்துறை நீர்த்தேக்கத்தினுடைய கரையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நீர்த்தேக்கம் சுமார் 25,000 ஏக்கர் பாசன ஆயக்கட்டு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 19 அடி தான் இதில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஏன் இந்த தண்ணீரை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆண்டு பருவமழையின் போது காவிரி ஆற்றிலே மேட்டூர் அணை 7 முறை நிரம்பி சுமார் 100 TMC தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அங்கே காவிரியினுடைய உவரி நீரை, வீணாக கடலுக்கு செல்லக்கூடிய நீரை, ஸ்ரீரங்கம் வரைக்கும் இதற்கு கால்வாய் இருக்கிறது, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த நீர்த்தேக்கத்துக்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து ஒரு 2.5 TMC கொள்ளளவுள்ள இந்த நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி ஒரு 5 அல்லது 6 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய அளவுக்கு இந்த நீர்த்தேக்கத்திற்கு காவிரி தண்ணீர் வரும் பட்சத்தில் இந்த 25,000 ஏக்கர் பாசன ஆயக்கட்டு விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் காவிரி உவரி நீரை கொண்டு வந்து இந்த வெல்லிங்டன் ஏரியிலே நிரப்புவதற்கு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எம் அரிச்சுனன், காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு. போதும் இல்லையா?